சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து மீண்டும் 72,000 ரூபாயை நெருங்கியது. ஒரு பவுன் 71,800 ரூபாய்க்கு விற்பனை. அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் இன்று திறப்பு. காணொலி வாயிலாக பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். காஷ்மீரின் கிஷ்த்வாரில் அதிகாலையில் பயங்கரவாதிகள் எல்லை பாதுகாப்பு படையினர் இடையே துப்பாக்கிச் சண்டை. 5 பேர் வரையிலான பயங்கரவாதிகள் குழு சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தகவல். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றது ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் ஜா தலைமையிலான அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து எடுத்துரைப்பது குறித்து அந்நாட்டுக்கான இந்திய தூதருடன் ஆலோசனை. டெல்லியில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த நேபாள் நாட்டைச் சேர்ந்த முக்கிய ஏஜென்ட் உட்பட 2 கைது. இந்திய ராணுவம் தொடர்பான அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்களை ISI உளவு அமைப்புக்கு பரிமாறியது அம்பலம். கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தொடர்புடைய பல்வேறு இடங்களிலும் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. தங்க கடத்தலில் சிக்கி சிறையில் இருக்கும் நடிகை ரன்யா ராவ் தொடர்புடைய வழக்கில் ரெய்ட். மத்திய அரபிக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நடுவானில் பறந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தின் மீது ஆலங்கட்டி மழை விழுந்ததன் முன்பகுதி கடும் சேதம். ஸ்ரீநகரில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் நடுவானில் அச்சத்தில் அலறிய பயணிகளின் வீடியோ வெளியானது. நகை அடமானத்தில் பல புதிய விதிகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் ரிசர்வ் வங்கி இடியை இறக்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். அவசரம் என்று வரும் மக்களை அத்தியாவசியமற்ற விவரங்களையும் ஆதாரங்களையும் கேட்டு அலைக்கழிப்பதை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் அரசு பேருந்தும் தனியார் டெம்போ வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வு. சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கல்வாரியில் பாறை சரிந்து பலியானோர் எண்ணிக்கை 6 உயர்வு. படுகாயங்களுடன் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த மைக்கேல் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,819 கன அடியிலிருந்து 13,606 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 110.77 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நள்ளிரவில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைப்பு. 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் தீயில் கருகி சேதம். எட்டு மாதங்கள் கழித்து தேங்காய் விலை உயர்ந்ததால் தேனி மாவட்ட விவசாயிகள் அதிர்ச்சி. 20 ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட தேங்காய் தற்போது கிலோ 52 ரூபாய்க்கு விலை போவதால் நிம்மதி. சென்னையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது. 77 கிராம் மெத்தபெட்டமைன், 450 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை. கேரள மாநிலம் மலபுரத்தில் 7 நாட்களாக வனத்துறைக்கு போக்கு காட்டிய புலி.
7 நாட்களுக்கு பிறகு புலியின் இருப்பிடத்தை கண்டறிந்த வனத்துறையினர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் இஸ்ரேலிய தூதரக பணியாளர்கள் 2 சுட்டுக் கொலை. யூத நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்தவர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு பாலஸ்தீனம் வாழ்க என முழக்கமிட்டவர் கைது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டையை நிறுத்தியதாக மீண்டும் பெருமை பேசி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனைத்திற்கும் தான் என பேசுவதுதான் ட்ரம்பின் வாடிக்கை என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு முன்னாள் ஆலோசகர் ஜான் போல்டன் விமர்சனம். சிங்கப்பூரின் புதிய பிரதமரான லாரன்ஸ் வோங் தலைமையிலான அமைச்சரவையில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழ் வம்சாவளியினர் அயல் உறவு, பிரதமர் அலுவலகம், சட்டம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளுக்கு அமைச்சர்களாக நியமனம். வடமேற்கு பாகிஸ்தானில் ஏராளமான கிராம மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம். பயங்கரவாத ட்ரோன் தாக்குதலில் 4 குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு கடும் கண்டனம். பொலிவியாவில் எரிபொருட்களை வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். அர்ஜென்டினா நாடாளுமன்றத்தில் ஓய்வூதிய உயர்வு தொடர்பாக கருத்தொற்றுமை ஏற்படாததால் ஆர்ப்பாட்டம். காவல் அதிகாரிகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளமுள்ள. கத்தாரிடம் இருந்து பரிசாக வழங்கப்பட்ட சொகுசு விமானத்தை அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொண்டது அமெரிக்கா. அதிபர் ட்ரம்புக்கான பிரத்யேக பயன்பாடுகளுக்கு தயார் செய்ய அமெரிக்க விமானப்படைக்கு உத்தரவு. பிரான்சின் பாரிஸில் நோயாளிகளுக்கான டாக்ஸி கட்டண நிர்ணய முறைக்கு ஓட்டுநர்கள் எதிர்ப்பு. சாலைகளிலேயே டாக்ஸிகளை நிறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஐரஸ் நகரில் கனமழை காரணமாக விவசாய நிலங்களை சூழ்ந்த வெள்ளம். பயிர்களை மூழ்கடித்ததால் நடப்பாண்டு இலக்கை எட்ட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் இருந்து இந்திய வீரர் சுமித் நாகல் வெளியேற்றம். தகுதி சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரிய வீரர் ஜுரத்திடம் தோல்வி. குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் பயோபிக் படத்தில் நடிக்கும் தனுஷ். ஆதி புருஷ் படத்தை இயக்கிய ஓம் ராவத் இயக்கும் படத்துக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என பெயர் வைப்பார்.